நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தளபதி விஜய் வந்து 234 தொகுதியிலும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நிர்வாகிகள் நிறைய பேரும் வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து பாதுகாப்பே கொடுக்காம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சென்னை வில்லிவாக்கம் அதில் தான் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து போட்டியிட்டாரு அப்படின்ற தகவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மக்களை சந்தித்து பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே நைட் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் இந்த ஐநாவரம் அந்த ஏரியாவில் வந்து பொதுக்கூட்டம் அப்படின்றது நடத்தியிருக்காரு. ஸோ நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அதில் வந்து பெண்கள் பின்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க. அங்கே ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு இருக்கும்பொழுது வந்து திடீர்னு பார்த்தா அந்த மெத்த மேலே, அதாவது வந்து மாடிவிலிருந்து வந்து நிறைய பாட்டில்கள் வந்து உடஞ்ச பாட்டில்கள், உடஞ்சு போன பாட்டில்கள் அப்படின்றது வந்து நிறைய வந்து அந்த பெண்கள் எங்கே உட்காந்துருந்தாங்களோ அவங்க மேலே வந்து நிறைய விழுந்திருக்கு. அதில் நிறைய பெண்களுக்கு வந்து காயமும் கூட வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து அலறி துடிச்சிட்டு ஓடி போயிருக்காங்க. இந்த ஒரு செய்தி அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது யாரு அப்படின்ற மாதிரி வந்து நேற்று ஆதவ் அர்ஜுனாவே வந்து கொந்தளிச்சு வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு கூட்டத்திலே வந்து பெண்கள் மேல கையை வச்சீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அழுதே வந்து பேசிட்டாரு. ரொம்ப வந்து அழுதுட்டாரு. அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்போது தெரியும். எஸ்டர்டே வந்து போலீஸுமே வந்து அங்க அந்த வேலையை யாரை பார்த்தாங்களோ அவங்களை வந்து அரெஸ்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. முகத்தை மூடி தான் வந்து அவங்களையும் வந்து கூட்டு போனாங்க. நீங்க கூட இந்த ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். ஆனா அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போன்ல அந்த வால்பேப்பர் அப்படின்றது வந்து சேகர் பாபுவோட வால்பேப்பர் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் நிறைய இதற்கு முன்னாடி வந்து திமுக இது போல சதி வேலைகள் நிறைய வந்து பண்ணியிருக்கு. இதற்கு நிறைய ஆதாரங்களும் கூட வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கான அந்த ஒரு ஆதாரம் அப்படின்றது வந்து சீக்கிரம் வந்து ஆதவ் அர்ஜுனா வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா தொகுதியிலும் வந்து இது போல திமுகவினர் வந்து நிறைய இடைஞ்சல்கள், நிறைய கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்யூ.